ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அவர் ஏஜி பிளாக். சொந்த ஊருனாலே எல்லாருக்குமே ஒவ்வொரு மெமரிஸ் வருங்க. எனக்கு வர ஃபஸ்ட்டு மெமரி பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் திருவிழா தான். மே மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த சிறுசு திருவிழா பார்க்கவே 1000 கண்கள் வேணும்னுட்டே சொல்லலாம். சிறுசு திருவிழா மட்டும் இல்லை, அன்றைக்கி நைட்டு நடக்கக்கூடிய வான வேடிக்கை, பூத்தேர் திருவிழா எல்லாமே பார்க்கவே ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். அங்கேருந்து தான் வருவாங்களான்னுட்டே தெரியாது. இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் அம்மன் சிரசு ஊர்வலம் வரும் பாருங்கள், பார்க்கவே 1000 கண்ணு வேணுங்க. ரெண்டாவது ஃபுட்டு. அது குடியாத்தத்தில் பிரியாணின்னு அடிச்சிக்கவே தேவையில்லைங்க, அந்த அளவு இருக்கும். அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கிற பால்கோவா, ஸ்வீட்ஸ் அன்னிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்ததாக மார்க்கெட்டுங்க. அந்த காலையில் 3 மணிலேருந்தே ஜனங்கள் எல்லாமே நெஞ்சு வளைவாங்க ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை வாங்கிறதுக்காக. உழவர் சந்தை மார்க்கெட்டுக்குள்ளே அப்படியே போனீங்கன்னா உழவர் சந்தைக்குள்ளே பல பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிலத்தில் விளைவிச்ச ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம், வாழைக்காய், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய்ன்னுட்டு பல காய்கறிகளையுமே கொண்டு வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு 5-6 மணிக்குள்ளே போனோன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் நிறைய காய்கறிகளையுமே நம்ம வாங்கிட்டும் வரலாம். அந்த ஃப்ரெஷ்ஷான காற்றுல போயிட்டு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா பல வகையான காய்கறிகளையுமே நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த சீசனில் விளையக்கூடிய ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளையுமே இங்கே நம்ம பார்க்கலாம். மலிவாகவும் வாங்கிட்டு வரலாம். முகூர்த்த நேரத்தில் மாத்திரமே காய்கறிகளுடைய விலை அதிகமாகவும் இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கீரைகள் எல்லாமே அவங்களுடைய சொந்த நிலத்தில் விளைவிச்ச கீரைகள், காய்கறிகள் எல்லாமே கொண்டு வந்து இங்கே நேரடியாகவே அவங்களே சேல்ஸும் பண்ணுவாங்க. இவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம நேரடியாக வாங்கும்போது நம்ம வாங்குகிற ஒவ்வொரு காசுமே அவங்களுக்கு டைரெக்டாகவும் போய் சேரும். ஸோ இந்த மாதிரி உழவர் சந்தையில் போயிட்டு விவசாயிக்கிட்ட நேரடியாக வாங்க எத்தனை பேருக்கு உங்களுக்கு பிடிக்கும்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே அவங்க நிலத்தில் விளைவிச்ச கீரைகளுமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்ருப்பாங்க. புதினா, நாட்டு கொத்தமல்லி, அரைக்கீரை, சிறுகீரை, அவுசிக்கீரை அப்படின்ட்டு பல வகையான கீரைகளுமே இவங்கக்கிட்ட கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியில் நுங்கு, பிரண்டை, அகத்திக்கீரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய், இது எல்லாமே ஒரு பக்கமும் விற்றுட்ருப்பாங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காய்கறிகளை இந்த மாதிரி உழவர் சந்தையில் போய் ஃப்ரெஷ்ஷாக காலையிலேயே போய் வாங்க பிடிக்கும்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களுமே இந்த மாதிரி போயிட்டு வாங்குவீங்களான்னுட்டும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுகளில் இருக்கிறவங்க தான் சொந்த ஊருடைய நினைவுகளோடு வாழ்ந்துட்டுருப்பாங்கன்னுட்டு கிடையாது. நம்மள மாதிரியான வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் தங்கி வேலை செய்கிறவங்களுக்குமே சொந்த ஊருடைய நினைவுகள், பல நினைவுகள் நம்மளை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி உங்கள் சொந்த ஊரை பற்றின நினைவுகள் எந்த மாதிரி தொடர்ந்துட்டுருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.